அட யாருக்குமா இங்க என்னாச்சு? எல்லாம் ஒட்டுமொத்தமா கூடி நிக்கிறீங்க. கிராம மக்கள் எல்லாரும் ஒண்ணா நிக்கிறீங்களே, என்னாச்சு? ஐயா, கருவாயங்கிற பையனுக்கு தான் உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு அவனை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருங்க. இல்லைன்னா எங்களால இருக்கவே முடியாது பாத்துக்கோங்க. அவனை எப்படியாச்சும் காப்பாத்துறது உங்களோட பொறுப்பு. அட இவ்வளவு பசுமா அந்த பையன் மேல? அப்ப கண்டிப்பா அந்த பையனை நான் காப்பாத்தி போடுறேம்மா. நீங்க யாரு கவலைப்படாதீங்க. நீங்க இவ்வளவு நம்புற அந்த பையனை நான் கண்டிப்பா காப்பாத்தியே ஆவேன். அட பாட்டிமா, என்னாச்சு அந்த பையனுக்கு? என்ன எத்தனை நாளா காய்ச்சன்னு சொல்லுங்க. ஐயோ டாக்டர், என் பேராண்டிக்கு 2 நாளா காய்ச்சல் பார்த்துக்கோங்க. படுத்த படுக்கையா இருக்கேன். சாப்பாடு மட்டும் எந்திரிச்சு அப்பப்போ வேலைக்கு சாப்பிட்டு படுத்துக்கிறியாப்பா. அவனுக்கு எப்படியாச்சும் சரி கட்டிருங்க டாக்டர். என் பழைய பேராண்டி எனக்கு வேணும். என்னடா இது, காய்ச்சம்னா வேலைக்கு சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவன் நம்ம சாப்பிட்டு படுத்துக்கிறான்னு சொல்றீங்க. சரி, என்னன்னு தெரியல, பாக்குறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. தம்பி உடம்புக்கு என்னப்பா ஆச்சு? என்னப்பா பண்ணுது? டாக்டர் வந்திருக்கிற, டாக்டர் எந்திரிச்சு சொல்லு. யாராவது வரிசையை எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு தானே வந்திருப்ப. எனக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சேன்னு திரும்பி வந்து என்கிட்டயே கேட்குறேன்னா என்னடா அர்த்தம்? பேசாம போல. தம்பி அப்படி பேசக்கூடாதுப்பா. நான் டாக்டர் கேட்டா அப்படி எந்திரிச்சு சொல்லணும் பார்த்துக்க. நீ கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரு. டாக்டர் உனக்கு ஒரு ஊசி போட்டுறேன், எல்லாம் சரியா போயிடும். முதல்ல வாயை செக் பண்ணணும். கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருப்பா. டாக்டர் நீங்களாக்கோ? நான் கூட வேற யாரும் நினைச்சு திட்டிப்புட்டே மானிச்சிருங்க. என்ன இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாம் சரியாயிரும். டாக்டர் பாத்துக்கிற எல்லாத்தையும். டாக்டர், நீங்க வந்ததுலேருந்து இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்ன வரைக்கும் ஒரு வேலை கூட பார்த்தது இல்லை. வந்ததுலேருந்து கவலைப்படாத சரியா தான் சொல்றீங்க தவிர எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, என்னது இது? வாயை திறந்தா பூராமே ஊத்தப்பல்லா இருக்குது. இது பல்லா இல்ல பாத்ரூம் கழுவுற பிரஷ்ஷான்னு தெரியலையே. இந்த அளவுக்கு என்னப்பா அப்படி பல்லு விளக்காம வச்சிருக்கிற? எத்தனை நாள் ஆச்சுப்பா பல்லு விளக்கி? டாக்டர், அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. நான் வருஷ கணக்கில் பல்லே விளக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் என் வாயில் ஒரு வாரம் கூட வராது பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கு என் வாய். பார்த்தீங்களா, பக்கத்தில் தான் நின்று பேசுறீங்க. ஏதாவது வாடை வருதா? என்னது வாடை வரலையா? ஏப்பா 8 ஒரு நாத்து அடிக்குது. நானே பொறுத்துக்கிட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். பேசாட்டு திரும்பி உட்காரு. ஊசி போட்டுனா சரியா போயிடும். அடடா, என்னடா இது? பஞ்ச வைக்கி தேக்கி அழுக்கு திரண்டியா வந்துகிட்டு இருக்குது. என்னம்மா இவன் குளிப்பானா இல்லையான்னு தெரியலையே. இப்படி அழுக்கு வந்துகிட்டு தான் என்னைக்குதான் ஊசி போட்டு முடிக்கிறது? எப்பா உனக்கு ஊசி போட்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சுப்பா. ஊசி குத்த என்னமோ உள்ளவே போக மாட்டேங்குது. அழுக்கு திரண்டு நின்னுக்குது. டாக்டர், அதெல்லாம் விடுங்க. ஏதாவது ஊசி குத்திட்டீங்கல்ல, இனி எனக்கு சரியாயிரும்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் உடம்பு நல்லாயிரும்ல. அதெல்லாம் உடம்பு நல்லா இருப்பா. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். வெளியே எதுக்கு எல்லாரும் திரண்டு வந்து நிக்கிறாங்க? நீ அவ்வளோ நல்லவனா? உன் மேல எவ்வளோ பாசத்துல எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க தெரியுமா? எங்க கருவாயில காப்பாத்துக்கன்னு எல்லாரும் என்கிட்ட கெஞ்சினாங்க. அதனாலதான் உன் மேல இவ்வளோ பாசத்துக்கு அளவுக்கு நீ என்ன பண்ண சொல்லு பாப்போம். டாக்டர், நான் பண்ணது அப்படி டாக்டர். நான் பண்ணது அப்படி. எல்லா வேலையும் நான் தான் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பேன் பார்த்துக்கோங்க. அதனாலேயே இந்த கிராம மக்களுக்கு என் மேல தனி பாசம். டாக்டர், நீங்க ஒரு 2000 ரூபா வந்தா எனக்கு கடனா கொடுங்களே. இன்னொரு நாள் கொடுத்துட்றேன். வைத்திய செலவு கூட பணம் இல்லை டாக்டர். கொஞ்சம் கொடுத்துட்டு போக முடியுமா? அட உனக்கு கொடுக்காமையப்பா? இவ்வளோ பேர் உன் மேல பாசம் வச்சிருக்கும் போது நீ கண்டிப்பா நல்லவனாத்தான் இருப்ப. உனக்கு கண்டிப்பா கொடுத்துட்டு போறேன். இந்தா வச்சுக்கப்பா. பேராண்டி சந்தி கேப்பில் சிந்து பாட்டிட்டல எப்படியோ 2000 ரூபா பிடிங்கிட்டு சரி பாட்டிகிட்ட கூட பாட்டி குழம்பு வச்சு போடுறேன். கிளவியா, நீ அப்படியே சந்தி கேப்பில் சிந்து போடாத. 2000 ரூபா எனக்கு தான். போ பேசட்டு வேலையை பார்த்துக்கிட்டு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே உனக்கு நார்மலா இருக்குது. நீங்க பயப்படாதீங்க. நாளைக்கே எந்திரிச்சு உட்கார, இல்லை நீங்க சாயந்தரமே எந்திரிச்சு உட்காந்துருவா பார்த்துக்கங்க. நீங்க சொன்னனால அவன்கிட்ட ஒரு 2000 ரூபா கடன் கேட்டியா? நானும் உன்ன மேல இருக்க நம்பிக்கையில கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இவ்வளவு நல்லவனுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? அப்படியே உங்களுக்குலாம் என்னதான் பண்ணா? எதுக்கு இவன் மேல இவ்வளவு பாசம் உங்களுக்கு? ஐயோ டாக்டர், 2000 ரூபா கொடுத்தியா? போயா நீ வேற. அவனுக்கு எதுக்கு 2000 ரூபா கொடுத்தா? அவன்கிட்ட போட்டுச்சுன்னு வச்சுக்க, உண்டியலுக்குள்ள போட்ட மாதிரி திரும்ப வரவே வராது பார்த்துக்க. அவன் சுத்தி முத்தி எல்லாத்தையும் கடன் வாங்கி வச்சிருக்கிறியான். அதை திருப்பி தராம செத்து போயிட்டானா என்ன பண்ண முடியும்? யார் அந்த கடன் அடைக்க முடியும்? அவன் எப்படி தரமாட்டான்னு தெரியும். ஏதோ பேருக்காவது கேட்டுக்கிட்டு இருக்கலாமே தான் அவனை உயிரோட இருக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான் பார்த்துக்க. ஐயோ, என்னம்மா சொல்ற? நான் வேற 2000 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன். வாங்கி இல்லாம பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன். அம்மா என்ன பண்றதுன்னு தெரியல. போய் கேட்கவா திருப்பியும்? போய் கேட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க எப்ப காசு கொடுத்தீங்கன்னு அவன் கேட்பேன். நீங்க வேற போங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்பா எத்தனை வேலை. ஒரு வேலையில நிம்மதியா இருக்க விடுறானுங்களா? இந்த தேய்க்கிற வேலைக்காவது வந்திருக்கிறோம். நிம்மதியா இதுலயாச்சும் அயன் பண்ண விட்டு தொலைங்கடா. முதல் கஸ்டமரே நல்ல கஸ்டமரா கொடுக்கறவளே. இந்தாப்பா, இந்த சட்டையை வாங்கிக்க. நாளைக்கு நான் ஊருக்கு போகணும். நல்லா அயன் பண்ணி கொடு. இது புது சட்டை பார்த்துக்க. வீரோக்குள்ள வைக்க கசங்கி போச்சு. நல்லா அயன் பண்ணி கொடு. காசு எவ்வளோ போனாலும் பரவாயில்ல. நல்லா காசு போட்டு எடுத்து சட்டை பார்த்து தேய்க்கணும். ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. சளிச்சு எடுத்த மாவு மாதிரி தேய்ச்சி தரேன். கவலைப்படாதீங்க. வாயில சொன்னா பத்தாது, செயல்ல காட்டணும். அவனை நல்லா தேய்க்கலாம். ஒன்னே வச்சு தேய்ச்சி விடுவேன்.
தடியனே என்ன அயன் பண்ற தொழிலுக்கு வந்துட்ட நீ மட்டும் தானே தொழிலை மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிற எப்படித்தான் உனக்கு மட்டும் தொழில் சீக்கிரம் அமையுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏடா அதெல்லாம் தடியனோட முகராசி. சரி நீ எதுக்கு வந்த ஏதாவது தேய்க்க கொடுக்கணும்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நான் நல்லா தேய்ச்சி தருவேன் பாத்துக்க. தடியண்ணே நீ போய் கொஞ்ச நேரம் தூங்குனே கடை, நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன். எனக்கு தேய்க்க நல்லாவே தெரியும் பாத்துக்க. இந்த சட்டையெல்லாம் துசுப்பி அதை தேய்ச்சி விடுவேன். நீ போய் கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியில் படுத்துக்கப்போ. அடே அதெல்லாம் வேணாண்டா, நீ எதுக்கு எடுத்து வச்சுட்டேன்னா அவன் என்னை போட்டு வாங்கி பிடிவேன் பாத்துக்க. என்னன்னே இப்படி சொல்ற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாக்கும்? போனால சட்டையெல்லாம் நல்லா தேய்ப்பேன் பாத்துக்க. என் சட்டையை பத்தி எப்படி பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது. நீ போனே அப்ப நான் தூங்கலாங்கிற. சரி அப்ப தூங்கிடுவோம். கொஞ்சம் சட்டையை நல்லா தேய்ச்சி வைடா, தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இரு. நீ பார்த்து ஏதாவது பண்ணி வச்சிடாதேன்னு. ஆஹா இந்த தேய்க்கிற வேலையும் ஒரு வகையில சொகபத்தா இருக்குதுல்ல. அடடா சில்லுன்னு காத்தடிக்குதே, கண்ணு ரெண்டு நல்லா சொருகுது. கொண்டு போய் பேசாட்ட அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குவோமா? இல்லை தேய்க்கணும். இல்லை தூங்குவோம். அடே பாதகத்தா, என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்கிற? அயன் பாக்ஸ் சட்டை மேலேயே வச்சு படுத்து தூக்கிட்டு இருக்கிறானே, எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியலையே. அடே துஷ்டா எந்திரிடா. தடியனே என்னனே தூங்குறவன் இப்படி எத்தி வச்சு எந்திரிக்க வைக்கிற? என்னனே ஆச்சு சொல்லுனே. டே என்ன ஆச்சா? நீ என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்கிற? அயன் பாக்ஸ் அந்த சட்டை மேலே வச்சுட்டு படுத்திருக்கிற. அந்த துணியை பாடுறா எப்படி தீஞ்சு போய் கிடக்குன்னு. எடு அவன் வேற புது ட்ரெஸ்ன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காண்டா. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்க, நீ தூக்கி பந்தாடி கொடியில புளிஞ்சு காயப்பட்டு போயிடுவான்டா. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு இதை சொல்லு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? தடியனே வேற வழி இல்லை, நானும் கண்ணை செஞ்சு தூங்கி போட்டேன் பார்த்துக்க. ரொம்ப அலசதியாக இருந்துச்சு வேற, அதனாலதான் தூங்கிட்டேன். நீ ஒன்றும் பயப்படாத. நான் ஒரே ஒரு வழி சொல்கிறேன் உனக்கு. பேசாட்டு இந்த தொழிலை விடுறதா வழி, வேற வழியே கிடையாது. பேசாட்டு அந்த சட்டை எங்கனக்குள்ள வச்சு விட்டு உன் கடையை தூக்கிட்டு ஓடிடாதான் நல்லது பார்த்துக்க. டே கருவாயா, இப்பதான்டா இந்த கடையை போட்டேன், அதுக்குள்ள தூக்கிட்டு ஓடுனா என்னடா அர்த்தம்? என் கடை ஒண்ணுமே இல்லாம போயிருமே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்ப நீ அந்த குண்டன்ட்டு அடி வாங்க, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா. வேணா அந்த தொழிலை வச்சுட்டு வானே, உனக்கு வேற தொழில் நான் சொல்லித்தரேன். நீ ஒன்றும் கவலைப்படாம என் கூட வா. நான் உனக்கு நல்ல ஐடியா வச்சிருக்கேன், நல்ல தொழிலை சொல்லித்தரேன். என் வீட்டுக்கிட்ட வானே பாப்போம். டாட்டா போயிட்டு வரேன். என்ன ஐயோ அமுக்குங்க ஆப்புல வேலையை பார்த்துட்டு போயிட்டானே, பெசாட்டு நம்மளும் ஓடிடுவோம் வர்றதுக்குள்ள. அட என்னங்க ஒரு தடியை கடை போட்டிருந்தா கடையை காணா. அட ஏன் சட்டையாது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அயன் பாக்ஸ் வச்சு சுட்டு வச்சிருக்கானே தடியை வச்சுட்டு கடையை தூக்கிட்டா ஓடிட்டா. அவனை விடவே மாட்டேன்டா. கொஞ்சம் நெஞ்சம் காசுக்கா வாங்கின சட்டை, ஒரு சட்டையே 300 ரூபா ஆச்சு. 300 ரூபாவும் போச்சு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. தடியா உன்னை எங்க பார்த்தாலும் விட மாட்டேன்டா. தடியனே நான் கூட உன்னை விவரம் தெரியாதுன்னு நினைச்சேன். நீ நல்லா விவரமா தான் இருக்க. நீ மட்டும் அங்கன்னு வச்சுக்க, உன்னை பிதிக்கிருப்பியான் பாத்துக்காவே. ஆமா இப்ப எதுக்குன்னு என் வீட்டுக்கு வந்திருக்கிற? அடே உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க மரியாதை. நீ தானே சொன்னா உனக்கு வேற தொழில சொல்கிறேன், வீட்டுக்கிட்ட வான்னு சொன்னியா இல்லையா? எனக்கு ஒழுங்கு மரியாதை வேற தொழில சொல்லு, எனக்கு நல்லா போகிறதுக்கு வழியை சொல்லு. இல்லைன்னு வச்சுக்க மடையா உன் மண்டையை கழட்டி வச்சிருவேன் பார்த்துக்க. தடியனே உனக்கு ஐடியா சொல்லாமல் வச்சிருப்பேனா? ஒரு ஐடியா இருக்குனே. நான் ஒரு யூடியூபர் எனக்கு தெரியும் பார்த்துக்க, அவனை கூட்டிகிட்டு வரேன். நீ ஒரு தோசை கடையே ஆரம்பி, அவனை வச்சு அதை வீடியோ எடுத்து போடுவான். கண்டிப்பாக எல்லாரும் அதை பார்த்துட்டு நம்ம கடைக்கு சாப்பிட வருவாங்கனே. அந்த யூடியூபர் எனக்கு நல்லாவே தெரியும் பார்த்துக்க. நான் அவனை கூட்டிகிட்டு வரேன். உன்னதான் ஃபுட் பிளாக் எடுத்து போடுவியான், அது நல்லா வியூச்சு போகும் பார்த்துக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கடை நல்லா ஒன்றா போதும். எவனையோ ஒருத்தனை கூட்டு வந்து வீடியோ எடுக்க விட்றா. எப்படியாச்சும் என் கடை நல்லா போகணும். அடடா கருவாயா, கருப்பா இருந்தாலும் கலையத்தனடா இருக்கிற. இந்த கெட்டப்ல அப்படியே சயின்டிஸ்ட் மாதிரியே இருக்கடா. என்ன அழகு. ஐயோ பிள்ளை பிடிக்கிறவே. பாட்டி கிளவி ஏமா ஓடிவா, பிள்ளை பிடிக்கிற நிக்கிறியா? ஐயோ பயமா இருக்கு, போடாங்கிட்டு. நீ போலன்னு வச்சுக்க, உன்னை விட பயமா இருக்கிற ஆளியா அண்ணன் பார்த்துக்க. அவனை கூட்டு வந்தா நீ தெரிச்சு ஓடிடுவா. போறானு பாரு, மலை மட்டும் பையன் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறியான். குட்டி கருவாயா, நான் உன் அண்ணன் தால கருவாய தால பார்த்தா தெரியலையாக்க உனக்கு? இந்த கெட்டப்ல அண்ணன் பார்க்க சயின்டிஸ்ட் மாதிரியே இருக்கிறேன்னா? எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தால, அதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க. நீ ஒன்றும் பயப்படாத, நான் பிள்ளை பிடிக்கிறேன்லாம் கிடையாது. என்ன நான் கூட பிள்ளை பிடிக்கிறேன் தான் வந்துட்டேன்னு நினச்சி பயந்தே போயிட்டேனே. ஆமா இந்த கெட்டப்ல நீ பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி தானே இருக்கிற. சரி அண்ணே எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிற நீ விட்டுட்டு? குட்டி கருவாயா, அது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு சொல்றேன். அது வரைக்கும் உன்ட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சரியா, கொஞ்சம் பொறுமையாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ எஸ்கியூஸ் மீ சார், உங்கள் கடையில் தான் vlog எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டாங்க. நான் தான் அந்த யூடியூபர் சார்.
உங்க கடையை நான் ப்ரோமோட் பண்ண தான் வந்திருக்கிறேன் சார். உங்க கடையை பத்தி கொஞ்சம் நீங்க சொல்ல முடியுமா? என் கடையை இப்போதாங்க ஆரம்பிச்சிருக்கேன். என் பேர் தடியன் பார்த்துக்கங்க. என் கடைக்கு வந்தீங்கன்னா நல்ல நல்ல தோசையெல்லாம் தருவேன் பார்த்துக்கோங்க. நல்லா ருசியாக சாப்பிட்டுக்கலாம் பார்த்துக்கங்க. கருவாயன் சார் சொல்லியிருக்கிறாரு உங்க கடையில் தோசை ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதை விளாக் எடுத்து போலன்னு வந்திருக்கிறேன். அதுக்கு முதல்ல நான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். ஃபஸ்ட்டு உங்கள் கடையை வீடியோ எடுத்துக்கிறேன். இங்கே வீடியோ எடுக்கிறவளுக்கு ஒன்றும் இல்லையே, ஒரு அடுப்பு ஒரு தோசை மட்டும் தானே இருக்குது. சரி, நான் ஃபோனை எடுத்துகிட்டு நிற்பேன். உங்கள் கடையை பற்றி நீங்கள் வரிசையாக சொல்லிட்டு வரலாம், சரியா? ஏங்க என்னைய கொஞ்சம் வெள்ளையா காட்டுங்க. அப்போதாங்க எல்லாத்துக்கும் என்னை பிடிக்கும் பார்த்துக்கங்க. கொஞ்சம் வெள்ளையா காட்டுங்க. என் கடையில் என்னென்ன இருக்குன்னு தானே சொல்லணும். நான் எல்லாத்தையும் சொல்லி போடுறேன் சார். உங்கள் காண்டா மிருகம் மூஞ்சி தான் சார் வரும். நம்ம அதை வச்சுட்டு வேற மூஞ்சிலாம் போட முடியாது சார். நீங்கள் ஃபோன் எடுக்கிற ஒன்று நாங்கள் சொல்லுங்க, சரியா? சார் ஆரம்பிங்க சார். உங்கள் கடையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். வணக்கங்க. என் பேரு தடியை பார்த்துக்கங்க. இந்த மண் அடுப்பு, இதில் விறகு வச்சிருக்கிறேன். இந்த விறகு கூட்டி ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தோசை எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. கண்டிப்பாக வந்து சாப்பிடணும், சரியா? ஏங்க என் முன்னாடி 2 மரம் இருக்குங்க. அடையாளத்தை பார்த்துக்கிட்டு என் கடைக்கு வந்துடும், சரிங்களாங்க? சார் சார் போதும் சார். நீங்கள் சிரிக்கிறது கழுது கணக்கிற மாதிரியே இருக்குது சார். கொஞ்சம் மெதுவாக சரிங்க சார், அப்போ தானே நல்லாயிருக்கும். சரி, இப்போ உங்கள் கடையில் இருக்க தோசையை ஸ்பெஷலாக எடுக்க எடுத்துகிட்டு வந்து வைங்க பார்ப்போம். ஏங்க சார் கொஞ்சம் பொறுங்க. தோசை சின்னதாக ஊற்றி தரேன். ஃபேமிலி தோசை தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அது நீளமாக இருக்கும், உங்களால் சாப்பிட முடியாது. இல்லை சார், நான் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சாப்பிட்ருவேன் பார்த்துக்கோங்க. என்னால் கண்டிப்பாக சாப்பிட முடியும். நீங்கள் அந்த ஃபேமிலி தோசையை 2 எடுத்து வைங்க, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். என்னடா இது, ஆளை பார்த்தா டீசர்ட்டாக இருக்குன்னு திங்கிறத பார்த்தா மாடு கணக்கில் திங்கிறியா? ஒரு ஃபேமிலி தோசையவே கேட்குறியானே. எப்படி இவன் தின்னு முடிக்க போகிறான்னு தெரியலையே. சரியான தின்னி மட்டும் பல இருப்பானோ. சரி, என்னமோ நம்ம கடை நமக்கு நல்லா போனால் போதும்ப்பா. அட நம்ம கருவாயண்ணே, நீ முட்டை இங்கே உட்காந்து தோசையை தின்னுக்கிட்டு இருக்கிற. இதுக்கு தான் வந்து சொல்லிட்டு போனியா? இப்போ பாரு வரேன் நான். கருவாயண்ணே, என்னை விட்டுட்டு எப்படி என்ன உனக்கு சாப்பிட மனசு வந்துச்சு? நான் போறப்ப கூட வரேன்னு சொன்னேன்ல, என்னை விட்டுட்டு வந்துட்டியா? இந்த வேசத்தை போட்டுட்டு எங்க போறேன்னு கேட்டேன்லன்னே. சாப்பிடாதுன்னு சொல்லி கேண்டிதானே. குட்டிக்கிறவாயா அங்கிட்டு போய் தொழில தடியும் பார்த்தானே விளக்க பார்த்தாலும் அடி போல போலாங்கிட்டு. தடி நீயாச்சு சொல்லுன்னே. கருவாயண்ணனு எனக்கு கொடுக்க சொல்லன்னே. நான் அப்போ நினச்சேன், என்னடா ஆளை பார்க்க டீசெண்டாக இருக்கிறியா, நான் தீனி மட்டும் மாட்டு தீனி திங்கிறேன்னு நினச்சேன். நல்ல வேலையாக போச்சு. உன் தம்பியை உன்னை வந்து மாட்டி கொடுத்துட்டா. எவ்வளோ நேரம் திங்கிறேன் நானும் பார்க்குறேன். தடியனே, அது உன் மனசு திருப்திக்காகத்தானே இப்படி பண்ணேன். இப்படி உன் செஞ்சா உன் மனசு திருப்தியாக இருக்கும்ல, அதுக்காகத்தானே அப்படி பண்ணேன். என் நோக்கம் வேறு சாப்பிட்றதுலாம் கிடையாது பார்த்துக்க. எழு தடி மட்டும் போயில. நீ முதல் திரும்பி பாடுறா. என் சட்டைக்கான வழியை சொல்கிற மாதிரி. ஐயோ, இங்கேயும் வந்துட்டீங்களா? ஏங்க உங்கள் சட்டை பிஞ்சதுக்கு நான் காரணம் இல்லைங்க, இவன் தாங்க காரணம். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். விபரீத முடிவெல்லாம் வேணாங்க. இலை குட்டிக்கிறவாயா வந்துட்டாளா? இதெல்லாம் சரியான வழி, ஓடிடலாவா? கருவாய் நிடுற, நான் வரேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.